காட்டன் ஷார்ட்ஸும் டி-ஷர்ட்டும் சம்மர் விளையாட்டுக்கு செம்மையான காம்பினேஷன். இது உங்க குழந்தைங்க தோலுக்கு எதமாவும் வெயில் அதிகமா இருக்கிற நேரத்துல சிரமப்படாம விளையாடவும் உதவும். இது அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கோ. உங்க குழந்தைங்களுக்கு ஸ்டைலான ஷார்ட்ஸ் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். இந்த வீடியோல நீங்க ஷார்ட்ஸ் டெம்ப்ளேட்ல இருந்து பீஸ் கட் பண்றதுக்கு, க்ரோச் ஏரியால தைக்கிறதுக்கு, உள் மற்றும் சைட் சீமை தைக்க, வெயிஸ்ட் பேண்ட தயார் செய்ய, எலாஸ்டிக்க உள்ள நுழைச்சு அடிப்பகுதி ஹெம்ம முடிக்க போறீங்க. தேவைப்படும் பொருட்கள்: 45 மீட்டர் அகலம் உள்ள 1 மீட்டர் சாஃப்ட் காட்டன் பிரிண்டட் துணி, சீட் ஷார்ட்ஸோட டெம்ப்ளேட். இதை நீங்க எங்க www.ushasuit.com வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்கேல், 1 அங்குல அகல எலாஸ்டிக் ஃபேன்சி பட்டன், பொருத்தமான நூல், தண்ணில அழியக்கூடிய மார்க்கர், கத்திரிக்கோல், அப்புறம் பின்ஸ். ஸ்டெப் 1. டெம்ப்ளேட் மார்க்கிங் அண்ட் கட்டிங். உங்களுக்கு பிடிச்ச எந்த பிரைட்டான துணியை வேணும்னாலும் எடுத்துக்கங்க. இதுல காட்டி இருக்கிற மாதிரி துணிய அகலவாட்ல மடிச்சுக்கங்க. அப்பதான் பிரிண்ட் இல்லாத பக்கம் உங்களை நோக்கி இருக்கும். www.ushasuit.com இருந்து டவுன்லோட் செய்யப்பட்ட ஷார்ட்ஸ் டெம்ப்ளேட்டை துணிக்கு மேல வைங்க. பின்பக்க டெம்ப்ளேட்ல இருந்து ஆரம்பிச்சு சரியான இடத்துல வச்சு பீடட் பின்ஸால பின் பண்ணணும். அப்புறம் அதே மாதிரி முன்பக்கம் டெம்ப்ளேட்டை வச்சு சரியான இடத்துல பின் பண்ணுங்க. இத முடிச்சதும் இந்த 2 டெம்ப்ளேட்டையும் மார்க்கிங் பேனாவால துணியில ட்ரேஸ் பண்ணணும். ட்ரேஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டெம்ப்ளேட் பின்ன எடுத்துருங்க. ட்ரேஸ் பண்ண இடத்துல கட் பண்ணணும். கவனமா 2 பீஸையும் கட் பண்ணிட்டு அத பக்கத்துல வைங்க. இப்போ உங்ககிட்ட 4 தனித்தனி பீசஸ் இருக்கும். ஸ்டெப் 2. க்ரோச் பகுதியை தைக்கணும். பீஸ்களை ஒன்னா சேர்க்க இப்போ க்ரோச் பகுதியை தைக்க போறோம். துணிய உங்க உஷா ஜெனோமி வண்டர் ஸ்டிச் சூயிங் மிஷினுக்கு கொண்டு போங்க. பிரஷர் ஃபுட்டோட விளிம்புல துணிய அலைன் பண்ணிக்கங்க. ஸ்டிச் செலக்டர் டயல ஏக்கும் தையல் நீளத்தை 2.5க்கும் செட் பண்ணிட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு சில தையல் போட்டதும் தையல் பிரியாம இருக்க உடனே ஒரு ரிவர்ஸ் ஸ்டிட்ச் போடுங்க. இதே மாதிரி கடைசி வரைக்கும் தைங்க. நூலை கட் பண்ணிட்டு அதே மாதிரி பின்பக்க பீஸ்ல க்ரோச் பகுதியை தைங்க. ஆரம்பத்திலையும் முடிவிலையும் ரிவர்ஸ் ஸ்டிச் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸ்டெப் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பகுதிகளையும் ஒன்னா சேர்க்க பக்கங்களை உட்புற சீமை தைக்கிறது. நீங்க தைச்ச பீஸ் பார்க்க இப்படிதான் இருக்கணும். இப்ப முன்பக்க பீஸ பின்பக்க பீஸ் மேல வைங்க. சரியான பக்கத்தை பார்த்தா மாதிரி வச்சு சைட் சீமை நம்ம தைக்க போறோம். இப்போ இன்னர் சீமை நம்ம பின் பண்ணிக்கலாம். இது முடிஞ்சதும் உட்புற சீமை தைக்க தொடங்க போறோம். தைக்கும் போதே உங்க பின்ஸ் நீக்கிக்கிட்டே போங்க.
இது முடிஞ்சதும் நூலை கட் பண்ணிடுங்க. இப்ப நம்ம சைட் சீம்க்கு போகலாம். கடைசி வரைக்கும் இதே மாதிரி தேய்ங்க. அதுக்கப்புறமா நம்ம அடுத்த பக்கத்துக்கு போய் தைக்க போறோம். தைக்க தொடங்குங்க. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஜிக்ஸாக் தையல். ஓரம் சீரா இல்லாம இருக்கிறத தவிர்க்க சீமை நேர்த்தியான ஃபினிஷ் கொடுக்க இது போடணும். பேட்டர்ன் செலக்டட் டயல C-க்கும் தையல் நீளம் 1.5க்கும் செட் பண்ணிக்கங்க. சைட் சீமை அப்புறம் உட்புற சீமை ஒட்டி தைக்கணும். இது திரும்ப திரும்ப செய்யற வேலை மாதிரி இருக்கலாம், ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இது. ஸ்டெப் 4, வேஸ்ட் லைனை தயாரிச்சு பாட்டம் ஹெம்ம முடிக்கிறோம். ஷார்ட்ஸை திருப்பி போட்டு வேஸ்ட் லைனை 1/4 அங்குலத்துக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு மேல அயர்ன் பண்ணுங்க. அப்புறம் மறுபடியும் 1.25 இன்ச்சுக்கு மடிச்சு திரும்பவும் அயர்ன் பண்ணுங்க. இது மடிப்பு பிரியாம வச்சிருக்கும், தைக்கவும் ஈஸியா இருக்கும். முழு வேஸ்ட் லைனுக்கும் இதே மாதிரி செய்யுங்க. காலோட ஹெம்முக்கும் இதே செயல்முறையை திரும்ப செய்யணும். 1/4 அங்குலம் மடிச்சு அதுக்கு மேல இப்படி அயர்ன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி 1.25 இன்ச் மடிச்சு அதுக்கு மேல அயர்ன் பண்ணுங்க. 2 காலுக்கும் இதே மாதிரி செய்யுங்க. இத முடிச்சதும் துணியை மெஷினுக்கு கொண்டு போய் நேர் தையலுக்கு பேட்டர்ன் செலக்டர் டயல்ல ஏவ செட் பண்ணுங்க. தையல் நீளத்தை 2.5க்கு செட் பண்ணுங்க. வேஸ்ட் லைன்ல ஆரம்பிச்சு மடிப்புகளுக்கு மேல தைக்க தொடங்குங்க. சைட் சீமோட 2 பக்கத்துலயும் 2 அங்குல இடைவெளி விடுங்க. இப்போ லெக் ஹெம்முக்கு போய் மடிப்புக்கு மேல தைக்க போறோம். அருமையான வேலை பாத்தீங்களா? இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஷார்ட்ஸை தைச்சு முடிச்சாச்சு. ஸ்டெப் 5, எலாஸ்டிக்கை இணைச்சு வேஸ்ட் லைனை முடிக்க போறோம். இப்போ எலாஸ்டிக் பேண்டை எடுத்துக்கிட்டு 4ல இருந்து 9 வயசு உள்ளவங்களுக்காக 10 அங்குலமும் 10ல இருந்து 14 வயசு வரை உள்ளவங்களுக்காக 12 அங்குலமும்
அளந்து எடுத்து கட் பண்ண போறோம். ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கங்க. ஒரு மூலையில அதை அட்டாச் பண்ணுங்க. இது எலாஸ்டிக்கோட எதிர்முனை நழுவாம வச்சுக்க உதவுது. இந்த எலாஸ்டிக் பின்பக்கமா நுழைக்கப்படும். இதுதான் நம்ம பின்பக்கம். 2 அங்குல இடைவெளியில எலாஸ்டிக்கை நுழைங்க. அத வேஸ்ட் பேண்ட் முழுசு உள்ள தள்ளுங்க. இப்படி செய்யும் போது பின் செய்யாத பகுதியோட முனை இதுல காட்டி இருக்கிற மாதிரி சைட் சீம் மேல இருக்கிறத உறுதி செய்யணும். இதுக்கு மேல தையல் போட்டு சரியான இடத்துல லாக் பண்ணணும். ஆரம்பத்திலயும் முடிவுலயும் கண்டிப்பா ரிவர்ஸ் ஸ்டிச் யூஸ் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. நூலை கட் பண்ணிட்டு எலாஸ்டிக்க வேஸ்ட் பேண்ட்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி அதை இன்னொரு 2 அங்குல கேப் வழியா வெளியே இழுங்க. சேஃப்டி பின்னை எடுத்துருங்க. மறுபடியும் எலாஸ்டிக்க வேஸ்ட் பேண்ட்குள்ள இன்சர்ட் பண்ணி எலாஸ்டிக்கோட முனை சைட் சீம்க்கு மேல வரா மாதிரி மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இப்போ முன்னாடி மாதிரியே அதுக்கு மேல தேய்ங்க. அத முடிச்சதும் இந்த இடத்துலயும் ஸ்டிச்சிங் போட மறந்துடாதீங்க. அடுத்த பக்கத்துலயும் அதே மாதிரி திரும்ப செய்யலாம். ஸ்டெப் 6 பட்டனை வைக்க போறோம். ஃபைனல் ஸ்டெப்புக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷார்ட்ஸை அழகுபடுத்தலாம். நாங்க சில பொருத்தமான பட்டன்ஸை யூஸ் பண்ண போறோம். பட்டன்ஸை எப்படி இணைக்கிறது அப்புறம் மத்த அழகுபடுத்தும் டிப்ஸுக்காக எங்களோட www.ushasuit.com வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணுங்க. இது பார்க்க ரொம்ப அழகா ஸ்டைலிஷா இருக்குல்ல? உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மத்த பேரண்ட்ஸ் கண்டிப்பா உங்க பசங்களோட ஸ்டைலை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.